ஹாய் நண்பர்களே, மறக்காமல் அந்த பக்கத்தில் இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் ஷேரும் கமெண்ட் தான் உண்மையிலே எனக்கு உற்சாகத்தை கொடுக்கும். ப்ளீஸ் மறக்காமல், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நண்பர்களே. இன்னைக்கு மட்டும் நேரம் ஆகட்டும், உனக்கு இருக்குல்ல இன்னைக்கு. ஏமாட்டி உன் வாயை வச்சுட்டு நீ சும்மாவே இருக்க மாட்டே. உப்புமா கிண்டி தானே கேட்ட, அது ஒரு குத்தமா? நீ உப்புமா வாட்டி கிண்டி கேட்ட, சீனி கிண்டி கேட்டுட்டு இருக்கட்டி. அவ கேட்டத நீ கிண்டி கொடுத்தா என்ன? கபார், என்ன பத்தி தெரிஞ்சு நீ எல்லாம் கேள்வி கேட்காத. அவ சொன்னாலேன்னு உப்புமா கிண்டதுக்கு ஒரு உலக்கு ரவைய வறுத்து பறக்கி வச்சிருந்தேன். சரி, அதுக்கு 2 உலக்கு சீனி எடுத்துக்கிட்டு வாரா. 2 உலக்கா? இந்த பார், அங்க அப்படிதான் சொல்லி கொடுத்தாவ அந்த சமையல் குறிப்புல. ஒரு உலக்கு ரவைனா 2 உலக்கு சீனின்னு சொன்னாவ. அதெல்லாம் எடுத்துக்கிட்டு கொடுத்தேன். எட்டி அது கேசரி கிண்டதுக்கா இருக்கும்டி. எதுக்குன்னா நான் ரவையில தானே கிண்டுதாவ. சப்ப 2 அக்க போற ஒரு நாள் முடியாது போலுக்கு. நீ நேரா வாங்கடி. எட்டி வெரசல நடங்கடி யாராவது. நடந்துட்டு தானே இருக்கு, வாங்க. ஐயா, எட்டி என் செருப்பு அத்து போச்சே. ஓ செருப்புக்கும் வேலை இல்ல. நான் அன்னைக்கு மாத்த சொன்னா இல்லையா? செருப்பு இப்ப 250 ரூபா ஆகும். எவங்கிட்ட இருக்கு? அதுக்காக தச்சா 5 ரூபா தானே. வாங்கினதா ஏதாவது கடை இருக்கும், தச்சிட்டு போவோம். யாராச்சும் 200 கட்டாயிரும், பரவாயில்லையா? இங்க பாரு, நீங்களாம் இப்படி நேரத்தை கடத்துவேன்னு எனக்கு முதல்ல தெரியும். அதனால அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் உங்களை கூட்டு போய்கிட்டு இருக்கேன். சரி வாங்க, இந்த அண்ணா தான் இருக்குது கடை, போயிட்டு வருவோம். சரி சீக்கிரம் தச்சிட்டு வருவோம். நான் அப்படியே காபி குடிச்சிட்டு வந்துடுறேன், நீங்க தச்சிட்டு வாங்க. சரிடி, சீக்கிரம் போயிட்டு வாங்க. தமிழ் நீ வா. எடி 150 ரூபாய்க்கு ஒரு செருப்பு வாங்கி போடலாம்லாட்டி. இல்ல அவன் ஏதோ கராத்தே கிளாஸ்ல வர சேரணுமா, அதுக்கு 500 ரூபா கொடுக்கணுமா. யார்கிட்ட போய் கேட்டுட்டு நடக்க முடியும்? இருக்கட்டும், இந்த மாசம் என் சம்பளம் வரல, அதுல அவனுக்கு ஃபீஸ் கட்டிருக்க வேண்டியதானே. இன்னைக்கே ஃபீஸ் கட்டணுமா? நான் செருப்படுக்கு தான் வச்சிருந்தேன். சரி, பிள்ளைக்கு படிப்பு முக்கியம்ல, அதை கொடுத்துட்டேன். நீ பிஞ்சு செருப்பு போட்டுட்டு அலையுத. காலில் முள்ளு குத்தக்கூடாது. அது பிஞ்சு செருப்பா இருந்தானே எந்த செருப்பா என்ன. வா, ஆனா 5 ரூபாய்க்கு அப்போ தச்சுட்டு போலாம். அண்ணே, இந்த செருப்பை தச்சு தர முடியுமாண்ணே? அண்ணே, உங்களதான். இந்த செருப்பை தச்சு தர முடியுமாண்ணே? ஏமா தச்சு தரலாம், ஒரு மணி நேரம் ஆகும், பரவாயில்லையா? என்ன வேலைக்கு நேரம் ஆகுதுண்ணே, கொஞ்சம் சீக்கிரம் தச்சு தர முடியுமாண்ணே? ஏமா இதே மாதிரி தான் 2 பேரும் கொடுத்துட்டு போயிருக்காங்க. எப்படி தச்சு முடிக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆயிருமே. தைக்க ஆரம்பிச்சாலே அதுக்கே ஒரு 1/4 மணி நேரம் ஆகுமாம்மா. வேற சீக்கிரம் தைக்க முடியாதானே? சரி விடுட்டி, கடையில போய் ஒன்று எடுத்துட்டு போயிடலாம். துட்டு இல்லட்டி, சும்மா இரு. என்கிட்ட ஒரு 150 ரூபா இருக்கே. ஏண்டா, இருக்கட்டும். கொன்னுவேன். என்கிட்ட 150 ரூபா இருக்கே. மீனா ஒரு 50 ரூபா சேர்ந்தா ஒரு 200 ரூபாய்க்குள்ள ஒரு செருப்பு எடுத்துரும். வா இரு, ஒரு வாட்டி கேட்டு பார்ப்போம். அதனா 5 ரூபாயோட முடிஞ்சிடும்ல. அண்ணா, இதை தைக்க முடியுமான்னு பாருங்கண்ணே. இது தைக்க முடிஞ்சா 1 மணி நேரம் ஆகுங்கவல்ல. இப்ப தைக்க கொடுத்தா நாளைக்காவது வாங்கிக்கலாம்லாட்டி. இப்ப செருப்பு போடாம நடந்தா என்ன, யார் நம்மள பார்க்க போறா? ஏனே, இந்த செருப்பை தைக்க முடியுமான்னு பாருங்கண்ணே. ஏமா இது தச்சாலும் உழைக்காத. ஏனே? ஏமா இது இத்து போச்சுமா, தச்சாலும் கிழிஞ்சிட்டு வந்துடும். 2 நாளைக்கு கூட ஓடாது, பாத்துக்கிடுங்க. அப்படியா? என்ன இருக்கட்டும், நீ பாட்டி ஒரு செருப்பு எடுத்துக்கலாம். வா. 100-150 ரூபாய்க்கெல்லாம் எங்கிட்ட செருப்பு இருக்க போதே. அதெல்லாம் இருக்கும். 100-150 ரூபாய்க்கு நல்ல நல்ல செருப்புலாம் கிடைக்கும். வா. சரி. ஏங்க செருப்பு தைக்க முடியலையோ? ஆமாடி, தச்சாலும் பிரயோஜனப்படாதான். எடி அந்த ஒரு கடை உண்டுல்ல, அதுல ஒரு செருப்பு பாத்துட்டு போறோமா? ஒரு 100-150 ரூபாய்க்குள்ள பாத்துட்டு போமா? சரிங்கக்கா. அக்கால ஷோரூம் மாதிரில அக்கா இருக்குது, எப்படியும் வச்சிருப்பாவ. வா பாத்துட்டு வருவோம். எட்டி உள்ள போனாலே 300 ரூபா ஆயிருமட்டி. சும்மா கடைங்க வேண்டாம். இப்ப நான் செருப்பு இல்லைன்னு யார் அடிக்க போறா? இருக்கட்டும், விடு. மில்லுக்குள்ள விட மாட்டாங்க. வா. சே, அது வேறயா? அட்டி, நம்ம என்ன சின்ன பிள்ளைல செருப்பு போட்டா நடந்தோம். இப்ப ஏன் எல்லாரும் கட்டாயப்படுத்துறாவ? காலம் மாறிடுச்சு. இப்ப செருப்பு போடாம போனோம்னா பைத்தியக்காரன் நினைப்பாங்க. வா. சரி, செருப்பு எடுக்கலாம். சொல்லுங்க மேடம், உங்களுக்கு எந்த மாதிரி செருப்பு வேணும்? ஒரு 50-60 ரூபாய்க்கு செருப்பு இருந்தா தாங்க நச்சி. 50-60? 40-30 இருந்தா கூட பரவாயில்ல. இவங்க நம்பரை சொல்றாங்களோ, அப்படியாதான் இருக்கும். 30-40 இருந்தா கூட பரவாயில்ல, எங்களுக்கு சௌரியம் தான். அதுக்கு என்ன எடுத்து போட்டுட்டா போச்சு. பார்த்தல 30-40 ரூபாய்க்கு கூட செருப்பு இருக்கான். இவா ஒருத்தி அதுக்கு போட்டு தச்சிட்டு எடுக்க போறா. 30-40 போதுமா, இல்லனா 15-18? இவங்களுக்கெல்லாம் 15-18 கிடைக்கும். எனக்கு 15-18 கிடைச்சிருமா? ஆமா மேடம், 15-18 கூட கிடைக்கும். அப்படினா ஒரு 2 ஜோடி எடுத்து போடுங்க. ஆமா ஜி, ஒரு 2 ஜோடி எடுத்து போடுங்க. சரிங்க மேடம்.
15ஆம் நம்பரு 10ஆம் நம்பரு 40 45 40. மேடம் 40 வரைக்கும் தான் இருக்குது, பரவாயில்லையா? பரவாயில்ல அண்ணாச்சி, 40 எடுத்து போடுங்க. 38. 38க்கு நல்லா இருக்குமா? நீங்க போட்டு பாருங்க, உங்களுக்கு சரியா இருந்தா 38ல எடுத்துடலாம். ஏக்கா ஒருவேளை இந்திய வல்லரசு நாடு ஆயிட்டோ? ஏன்ட்டு அப்படி கேட்க? இல்ல 38 40 ரூபாய்க்கெல்லாம் செருப்பு கிடைக்காதான். அத்தி திடீர்னு நாடு முன்னேறிட்டு போலுக்கு. என்ன விலைவாசி குறைஞ்சிருக்கு. விலைவாசி குறைஞ்சதுன்னு நம்ம சம்பளத்துல எல்லாம் கை வச்சிட மாட்டாவல. எட்டி அப்படியே சம்பளத்தை கூட்டி தண்டி கொடுப்பாவ. நம்ம கடையில சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் அழகழகா செருப்பு இருக்குது. 5 7 8 இருக்கு பாத்துக்கங்க, வேணா வாங்கிக்கிடுங்க. அத்தாடி அத்தாடி 5 ரூபாய்க்கெல்லாம் செப்பல் இருக்குதா? அத்தாடி என்னனாச்சி திடீர்னு விலை இவ்வளவு கம்மியா இருக்குது? விலை கம்மியா இருக்கா? ஆமாங்க மேடம், இந்த லைன்ல இருக்க கடையிலேயே நம்ம கடையில தான் விலை மிக மிக கம்மி பாத்துக்கங்க. வேற எங்கேயுமே கொடுக்காத ஆஃபர்லாம் நம்ம கடையில தான். இனிமேல் உங்க குடும்பத்துக்கு செருப்பு வாங்க நம்ம கடைக்கு வாங்க. கண்டிப்பா நாச்சி, நாங்க உங்க கடைக்கு தான் வருவோம். எங்க வீட்லயே கிட்ட ஒரு ஊர் மாதிரி குடும்பம் பாத்துக்கங்க. இனிமேல உங்க கடைக்கு மட்டும் தான் வருவோம். நாங்க இவ்வளவு பேர் வந்தோம்னா எங்களுக்கு ஆஃபர் தள்ளுபடி ஏதாவது கொடுப்பீங்களா? ஐயோ கண்டிப்பா மேடம், நீங்க பெரிய குடும்பம்னு சொல்றீங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஆஃபர் உண்டு. நல்ல செப்பலா எடுத்து காட்டணும், அப்பதான் உங்க குடும்பமா வந்து வாங்குவாங்க. ஏ பாய், இந்த சைடு வந்து எடுத்து கொடு. இங்க பெரிய கஸ்டமர் வந்திருக்காங்க பாரு, அவங்களுக்கு 5000 6000 ரூபாய்க்கு செப்பல் வேணுமா? இந்த சைடு வந்து எடுத்து கொடு. 5000 6000 ரூபாய்க்கா? மேடம் நீங்க இதுல பாத்துட்டு இருங்க, பெரிய கஸ்டமர் வந்திருக்காங்களா, அவங்கள கொஞ்சம் கவனிச்சிட்டு வந்துடுறேன். 4000 ரூபாய்க்கு எடுத்தா பெரிய கஸ்டமர். இங்க 4 பேர் நிக்கமே, எங்களை கவனிக்காம அங்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இல்லைங்க மேடம், அது பெரிய இடம். முதலாளி ஏசுவாரு. நாங்க வேலைக்கு போறோம். எங்களுக்கு செப்பல கட்டிட்டு அதுக்கப்புறம் உங்க பெரிய கஸ்டமரை கவனிங்க. இங்க கவனிங்க. ஆமாண்ணே, எங்களுக்கு நேராவது மில்லுக்கு போகணும், சீக்கிரம் எடுத்து கொடுங்கண்ணே. மேடம் ஒரு 5 நிமிஷம் போட்டுக்கோங்க மேடம், நான் இப்போ வந்துடுவேன். நாங்க நினைச்சு கடைக்கு வந்தோம், எங்களுக்கு செப்பல காட்டுங்க, அதுக்கப்புறம் உங்க பெரிய கஸ்டமரை போய் கவனிக்க போங்க. நாங்களும் ஒண்ணுத்துல பெரிய ஆளுக்கா இருந்தவங்க தான், ஆனா நாங்க யாரும் இப்படி நடத்தல. நாங்க பெரிய பெரிய கம்பெனி வச்சு நடத்தினோம், அப்பெல்லாம் நாங்க இப்படி யாருமே நடத்தல. என்ன நாச்சு இப்படி நடத்துறீங்க? பாத்துட்டு இருக்கும்போதே பாதியில போறீங்க. அதெல்லாம் முடியாது. எங்களுக்கு எடுத்து போட்டுட்டே அங்க போங்க. அதான் 30 40 சொன்னீங்க, அது 2 ஜோடி எடுத்து போடுங்க. நாங்களும் 2 3 செப்பல் எடுக்கிறோம். ஐயோ சரிங்க மேடம், இருங்க. ஏ பாய் இங்க பாய், பெரிய கஸ்டமர் வந்திருக்காங்க, அங்க கவனி. பெரிய கஸ்டமர் இந்த ஊர்ல அவன் எவன்டா? பாக்கணுமே. மீனா குட்டி, நீ முன்னாடி போய்க்கிட்டே நான் வரேன். அந்த 30 40ல ஒரு 3 ஜோடி எடுத்து போடுங்க. எனக்கு வர லாபத்துல பூரா மண்ணள்ளி போட்டாங்களே, இப்ப என்ன பண்ண? மேடம் 30 40ல 1200 1300 1500 ரூபாய்க்கு எடுத்து போடலாமா? 1400 1500 30 40. ஆமா மேடம், 30ஆம் நம்பர் 40ஆம் நம்பர்லாம் 1500ல தான் ஸ்டார்டிங்ல இருக்குது. அவன் நம்பர் சொல்லிருக்கா மாட்டி? 1500 ரூபாயா? இப்ப எடுக்காம போனா மானம் போயிரும். செருப்பு எடுத்தா என் நிம்மதி போயிடும். சொல்லுங்க மேடம், ஸ்டார்டிங்ல 1500 ரூபாயில இருக்குது, உங்களுக்கு எவ்வளவு வேணும்? வந்த வழியை பார்த்து போயிரும். அவளு உள்ள போயிருக்காள் வல, அப்படி கூட்டிட்டு கிளம்பிடுவோம். அண்ணாச்சி என்னங்க மேடம்? நாங்க யோசித்து பார்த்தோம், உங்களுக்கே ஒரு 200 ரூபாய் கிடைக்கும், அது எதுக்கு நாங்க வேஸ்ட் பண்ணிக்கிட்டு? நீங்க அந்த பெரிய மனுஷனையே பாருங்க, நாங்க வெயிட் பண்றோம். அப்பாட, இப்ப மாது மனசு வந்துச்சு. 5 நிமிஷம் தான் மேடம், நான் போய் காட்டிட்டு உடனே வந்துடுவேன். பரவாயில்ல, நாங்க 1000 2000 ரூபாய்க்கு தான் எடுப்போம். பெரிய கஸ்டமர்னா 5000 6000 ரூபாய்க்கு எடுப்பாங்க. உங்களுக்கு லாபம் 2000 எங்க இருக்குது, 4000 எங்க இருக்குது? நீங்க போங்க அண்ணாச்சி. மனுஷங்கன்னா உங்களை மாதிரி இருக்கணும் மேடம், கண்டிப்பா நான் வந்து உங்களுக்காக காட்டுறேன் மேடம். போயிட்டாங்க. எனக்கு மயக்கமே வந்துடும். 2000 ரூபாயா? நான் 200 ரூபாய்க்கு எடுக்கிறதுக்கு அழுதுகிட்டே வந்தேன். பாவி பையன், எடுப்பட்ட பையன் 30 ரூபா 40 ரூபான்னு ஆசை கட்டிவிட்டான். அவன் என்ன நம்பர் சொல்லியிருக்கான்? இந்த பையனிலே 30 40 ரூபாய்லாம் சந்தோஷப்பட்டிருக்கு. எட்டி உள்ளதான் போயிருக்காள்வ, அப்படி பொத்தனாப்புல கூட்டிட்டு ஓடிடுவோம் வா. எட்டி மீனா சீக்கிரம் வாங்கட்டி. ஓ, புது பணக்காரரே. அதான் அப்படியே பல ஜிகு ஜிகுன்னு மின்னுதாரே. புது பணக்காரர்ல புது மாப்பிள்ளை. ஆமா, இப்ப என்ன? எடி இங்க என்னடி நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிய? வாங்க, நேராவது இல்ல. என்னட்டி பாக்குற? தொலைச்சாதான் மட்டும் தேடணும், நான் எதையும் தொலைக்கல. வா. கேட்டிச்சா? நல்லா இருங்க, ரொம்ப நல்லா இருங்க. அம்மா தாயே, நடிக்கார் பாரு, இவர் பண்ணது துரோகம் இல்ல. ஒரு பொண்ணுக்கு வலி இருக்குன்னு தெரிஞ்சு நீ கொடுக்க பாரு, இதுதான் துரோகம். உனக்கெல்லாம் நல்ல சாவே வராது. உண்மை சொன்ன. ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணுக்கு வலிக்குன்னு தெரிஞ்சு அந்த காயத்தை கொடுத்தானா அவ வாழ்க்கையில இப்ப இல்ல எப்பவுமே நல்லா இருக்க முடியாது. இது ஒரு தெய்வத்தின் சாட்சியா உண்மை. ஆண்டவனும் நானும் இங்கே அண்ணன் தம்பி கேளு உள்ள அவனுக்கும்
எங்களை மாதிரி அனாதை பிள்ளைங்க வாழ்க்கையில விளையாடாதீங்க. விளையாண்டா நல்லா இருக்க மாட்டீங்க. தட்டிக்க காலையில என்ன வேணாலும் பண்ணுவீங்கல்ல. தாயே 16 பெற்று நல்லா வாழ்க. இப்ப கூட ஒரு பொண்ணுக்கு துணிச்சல் வரலனா அவ வாழறத விட சாவறது மேல. துணிச்சல் வர வேண்டிய நேரத்துல வந்திருக்கணும். வரலனா இப்படித்தான். வாங்க நம்ம போலாம். இதெல்லாம் நீ பார்க்க வேண்டாம் வா. எனக்கு எதுவுமே தோணல, நீங்க வாங்கட்டி. இருடி, உனக்கு இதை விட பெரிய நிலைமை வரும். வந்துட்டாளுங்க. உனக்கு செருப்பு எடுத்துக்க. எனக்கு செருப்பு வேண்டாம். இல்ல எவ்வளவு காஸ்ட்லியா வேணாலும் எடுத்துக்க. இல்ல எனக்கு வேண்டாம். அவளும் கிடக்கால, அவளுக்கு முன்னாடியே அப்படிதான். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீ எடுத்துக்க. இல்ல வேண்டாம். எடுத்துக்கன்னு சொல்றல. நாம அப்படியே விட்டுட்டு வந்திருக்க கூடாது. அப்படியே அவ மூஞ்சில ரெண்டு குத்து குத்திட்டு வந்திருக்கணும். அவளை சொல்லி என்ன குத்தா இருக்குது? எனக்கு வர ஆத்திரத்துக்கும் கோவத்துக்கும் ஏதாவது பண்ணணும் போல இருக்கட்டி. என்ன சொன்ன? எனக்கு வர கோவத்துக்கும் ஆத்திரத்துக்கும் ஏதாவது பண்ணணும் போல தோணுது சொன்னேன். நாம ஏன் மதன ஏதாவது பண்ணக்கூடாது? நீ எது வேணாலும் பண்ணிட்டு கூட நான் இருக்க. கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு பண்ணணும் பாத்துக்க. என்னதான் சம்பளி அக்கா வெளில சுகமே இல்லாத மாதிரி காட்டிக்கிட்டாலோ உள்ளுக்குள்ள எப்படி வலிக்குன்னு ஒரு பொண்ணை நம்மளால உணர காட்டி முடியாது. அவ சோகத்தை வெளியில காட்டிக்காம இருக்கதே நமக்காக தான். ஒரு வயசு சோக சாப்பிட்டு இருக்கோம், அதுவும் நின்று போயிருந்தா அவ சோகத்தை வெளியில காட்டிக்க மாட்டுக்கா. விடக்கூடாது, விடவே கூடாது. வேலையை பாருங்க. சரி இப்போ வேலையை பார்ப்போம். வேற பார்த்துக்கலானே. சாப்பிடும் போதே மிச்சத்தை பேசிக்கலாம். செம்போலி முன்னாடி வச்சு பேச வேண்டாம். அவ நம்மள எதுவும் பண்ண விட மாட்டான். சரியா? சரி வேலையை பாரு. தமிழே, அந்த ரோலை மட்டும் கொஞ்சம் மாத்தி விடு பாப்போம். அடி இங்க ரோல் சுத்திக்கிட்டு தாண்டி இருக்குது. மாசம் எண்டாக போகுது, அதுக்குள்ள இந்த சொல்ல எண்டெல்லாம் முடிக்கணும் பத்துக்க. இல்லடி இப்ப நான் இதை முடிச்சிருவேன். நம்மளும் சீக்கிரம் கம்பெனி வைக்கணும்டே. மனசு வலிக்குதா? மனசு வலிக்கல, எப்படியாவது ஜெயிக்கணுங்கிற வைராக்கியம் தான் வருது. ஜெயிக்கணும், சீக்கிரம் ஜெயிக்கணும். நாம ஜெயிக்கிறதுக்கு தான் இத்தனை அறிகுறிட்டே. நம்ம கூட துரோகிகளா இருந்தா தூர போயிடுவாங்க. நாம ஜெயிக்கும் போதே நல்லவங்க மட்டும் நம்ம கூட இருக்கிறதுக்கு தான் வேர் புரிச்சுக்கிட்டு இருக்காரு தெய்வம். நம்ம ஜெயிச்சிருவோம் டே, நிச்சயமா ஜெயிச்சிருவோம். கண்டிப்பா நம்ம ஜெயிப்போம். இங்க பாரு, கூடி சீக்கிரத்துல கம்பெனி ஆரம்பிச்சிடணும். வேணா ஒண்ணு பண்ணலாம். நம்ம கிட்ட இருக்கதெல்லாம் போட்டு பிறக்கி சின்னதா வேணா ஆரம்பிச்சு பாப்போமா? எப்படி ஆரம்பிக்கதா இருந்தாலும் 25 லட்சம் வேணும். ஒரு மிஷின் வாங்குறதுக்கே எவ்வளவு ஆகும்னு தெரியும்ல உனக்கு? சரி, பழைய மிஷின் வாங்கினா? பழைய மிஷின் வாங்கினா 15 லட்சத்துக்கு மேல வேணுமே. அதுவும் அந்த ஓனர் மனசு வச்சாதான். சின்ன மிஷின் வாங்குறதுக்கே 25 லட்சம் வேணும். பார்க்கலாம், குறைஞ்சது 50 லட்சம் ரூபாய் இருந்தா தான் ஆரம்பிக்கவே முடியும். ஜெயிக்கணும் டி, கட்டாயமா ஜெயிக்கணும். ஜெயிப்பேன், நான் ஜெயிப்பேன். நம்பர் 12 சம்பகவல்லி, நம்பர் 6 தமிழ், 3ஆம் நம்பர் மீனா, 8ஆம் நம்பர் மீனா குட்டி. எல்லாரும் உங்க கேபினுக்கு வாங்க. ஏன் எதுக்கு கேபிளுக்கு கூப்பிடுறாங்க? தெரியல டி, இந்த மாசத்துக்குள்ள எல்லாம் முடிச்சிட்டல நீ? என் வேலை தான் பர்ஃபெக்ட்டா இருக்குமே. எல்லாம் முடிச்சு எக்ஸ்ட்ராவும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நானும் என் ரோலிங் ஃபுல்லா முடிச்சிட்டேன். ஒருவேளை போனஸ பத்தி பேச போறாங்களோ? இப்பதானே தீவாளிக்கு கூட்டினாங்க. இல்லடி, நான் வேணாலும் வேலைக்கு வரல, அதனால இருக்குமோ? சரி, என்னன்னு பார்க்கலாம் வா. சரி நீ முன்னாடி போ, நான் மீனாவும் மீனா குட்டி கூட்டிட்டு வரேன். சரி. வந்திருக்கிறதுலாம் அனாதை நாய்கள் மாதிரி இருக்குது. என்னம்மா பாத்துட்டு இருக்க சொல்லி? நீங்க எல்லாம் இங்க வேலை பாக்கீங்க? உங்களா கேக்க, நீங்க எல்லாம் இங்க வேலை பாக்கீங்க? ஆமா, இங்க தான் வேலை பாக்கோம். கல்பனா, இவங்க எல்லாம் பேர் ரெஜிஸ்டர் பண்ணுமா? ஓகே அங்கிள். உங்க பேரு, அப்பா, அம்மா, சொந்த ஊரு கரெக்ட்டா சொல்லணும். எல்லாம் உங்க நன்மைக்கு தான். கரெக்ட்டா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க தான் சொல்லுங்க. உங்க பேர் என்ன பேரு?
சரி சரி, உங்க அம்மா உங்க அப்பா பேரெல்லாம் சொல்லி. உங்க அப்பா பேரு? உங்க அப்பா பேர் தானே கேட்டேன். ஏதோ பக்கத்து அப்பா பேரை கேட்ட மாதிரி இப்படி முடிக்க. உங்க அப்பா பேரை உங்க அம்மா சொல்லலையா? இல்ல பக்கத்து விட்டு. சரி, அப்பா பேர் தான் தெரியல. உங்க அம்மா பேரை சொல்லு. உங்க அம்மா பேரை சொல்லு. அம்மா அப்பா கிடையாது. ஓ, அனாதையா? சரி, நீ இந்த சைடு வந்து நில்லு. உன் பேர் என்ன பேரு? மீனா. ஓ, அன்னக்கிளியோட கை கூலி. சரி சரி, உன் பேரு? இவளை கொஞ்சம் வச்சு செய்யணும். ஓகே அங்கிள். உன் பேர் என்ன பேரு? பாப்பா, உன் பேர் என்ன பேரு? அடி குளிச்சோக்கா, உன் பேர் என்ன பேரு? கத்திரிக்காவுக்கு கை கால் முளைச்ச மாதிரி இருக்கு. இதெல்லாம் வேலை பாக்குதா. உன் பேர் என்ன பேரு? நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? என்னது? கோவப்படாத, அவங்க பல வருஷமா வேலை பார்த்தாங்க. நம்ம யாரும் அவங்களுக்கு தெரியல. புதுசா வந்து இருந்தோன்னே உள்ள பதறிட்டா. வேற ஒண்ணு இல்ல, இந்த மில்லோட புது ஓனர் மிஸ்டர் மதன். என் புள்ளதான் இந்த மில்லுக்கு ஓனர். என்ன நிக்கல பக்கத்துல இந்த பொண்ணு அசிஸ்டன்ட் மேனேஜர். என் புள்ளைக்கு எல்லா விதத்துக்கும், என் புள்ளைக்கு எல்லா விதத்துலயும் பொருத்தமா இருக்கணும்ல, அதுக்குத்தான் மேனேஜரா அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்கேன். பொருத்தம் சரியா இருக்கணும், ஏன்னா எனத்தோட தான் சேரணும். என் பையனுக்கு பொருத்தமான மேனேஜர். சரி, உன் பேர் சொல்லு. மீனா. உங்க அப்பா பேரு? வேல்துரை. வேல்துரையா? அப்ப உசிலமணி யாரு? என்ன வளர்த்தவர்? வளர்த்தவரா வச்சுக்கிட்டவரா? இல்ல, கேட்டேன். எப்படி வளர்த்திருப்பான்னு தெரியும். என் பையன் சொல்லிட்டான். சரி சரி, விடு விடு. அப்பா உனக்கு 2 அப்பா. வேல்துரை மட்டும் தான் எங்க அப்பா. இல்ல இல்ல, வளர்த்தப்பா உசிலமணியும் போட்டுக்க. அம்மாவும் 1 2. அப்பா 2ன்னா அம்மா 1ஆவா இருக்க முடியும்? நல்லா இருக்காத. என் அம்மா பேரு சீதா. சொல்லவே இல்ல, பாட்டுக்கு அங்க போய் நிக்கா. சரி விடுங்க அங்கிள், விடுங்க. இவ தான் இருக்குதுல திமிரு பிடிச்சவ அங்கிள். இவளை நீ ரொம்ப அசிங்கப்படுத்துற. ஓகே ஓகே அங்கிள், எனக்கு இவளை பார்த்தாலே பிடிக்காது. அவ முகரையில திமிர பாத்தீங்களா? அத முண்டக்கனி. முண்டக்கனி. முண்டக்கனி ஒண்ணுதான். தமிழ் கல் தோண்டா மண் தோண்டா காலத்திலே உருவான மொழி தமிழ் மொழி. அப்பேற்பட்ட தமிழ் மொழியில் சிறப்பு உடையவா இந்த தமிழ். தமிழ் தமிழ் மொழி என் தாய்மொழி, என்னை தாளாட்டிய மொழி, எனது அருமை தாய்மொழி, என் இனிய தமிழ் மொழி, எண்ணமெல்லாம் நிறைந்த மொழி, என்னை நான் தொலைத்த போது என்னுள்ளே புதைந்த மொழி, என்னை ஆக சிறந்தவளாக்குன என் தாய்மொழி. எங்க அப்பா பேரு துரப்பாண்டி, எங்க அம்மா பேரு தங்கம். அவ்வளவுதான் என் வரலாறு. சொந்த அப்பாவா வளர்த்தப்பாவா? அப்பா, அவ்வளவுதான். இவளை ஏதாவது பண்ணு. இவளை ஏதாவது பண்ண என்ன நோஸ்கட் பண்ணிடுவா. உன் பேரு? உன் தாய்மொழி என்ன? தமிழ். வீரமா சொல்லு. தமிழ். என் பேரு செம்பகமொழி. அப்பா நடராஜா, அம்மா லட்சுமி. இவ்வளவுதான் எனக்கும். அன்னக்கிளி வளர்ப்பிடாத திமிரு உடம்புல ஓடுது. உங்களுக்கு இந்த புருஷமாரனே யாரும் இல்லையா? எனக்கு அப்படி எவனும் கிடையாது. விடுங்க அங்கிள், இவளுக்கு திமிரை எப்படி அடக்கணும்னு எனக்கு தெரியும். இவனாலும் நீங்க மிஷின்ல தானே வேலை பார்த்தீங்க? ஆமா. இப்போ உங்களுக்கு குப்பல்ற வேலை தான் இருக்கு. ஐ மீன் கழிவு பருத்திலாம் இருக்குமே, அதெல்லாம் சாக்குல அள்ளி வைக்கணும். எங்களுக்கு இந்த வேலையில பல வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். நாங்க மிஷின்ல வேலை பார்க்கறவங்க. எங்களை போய் பஞ்சல சொல்றீங்க? இந்த வேலையை பத்தி ஆரம்பத்துல தெரியாதவங்க அது மூலம் கத்துக்கிடுவாங்க. நாங்க தான் ஏற்கனவே அந்த வேலையில முடிச்சிட்டோமே. இப்போ நாங்க மிஷின்ல வேலை பார்த்துட்டு இருக்கோம். ஏன் திடீர்னு இப்படி? அதெல்லாம் இப்போ உள்ள பிள்ளைங்க வேலையை ஈஸியா குயிக்கா கத்துக்கிடுவாங்க. ஏன்னா படிச்ச பிள்ளைங்க இந்த வேலைக்கெல்லாம் வருது. இப்போ என்ன இந்த கழிவு குப்பை அழுக்கு இதெல்லாம் அள்ளதான் ஆளு கிடைக்க மாட்டேங்குது. அதுக்கு உங்களை மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆள் தான் அள்ள முடியும். அதனால நீங்க என்ன பண்றீங்க, இனிமேலே மிஷின்ல இருக்க வேண்டாம், அந்த குப்பையவே அள்ளுங்க. சேலரிலாம் சேம் சேலரி தான், அதெல்லாம் கை வைக்கல, வேலை தான் மாத்திருக்கோம். நீங்க போய் குப்பை அள்ளலாம். ஓங்க வேலை பாருங்கம்மா, வேலை ரொம்ப முக்கியம். அத்தா மேடம் சொல்றாங்கல்ல, கிளம்புங்க. என்னக்கா நம்மள குப்பல்ல போட்டுட்டாங்க. அதான் சம்பளம் வருதுன்னு சொல்லிட்டாங்கல்ல, வேலையை பாருங்க. என்ன தமிழ், நம்ம தானே இங்க இருக்கல பெரிய பிள்ளைங்க. சின்ன பிள்ளைங்க நம்மள மதிப்பாங்களா? நாம ஒன்றும்
மரியாதை எதிர்பார்த்து வேலைக்கு வரலையே, சம்பளத்தை எதிர்பார்த்து தானே வந்தோம். வேலையை பாருங்க. சரிடி, வேலையை பாருங்க. வேலைலாம் நடக்குதா எப்படி? வேலை செஞ்சுட்டு தானே இருக்கோம். இங்க பாருங்க, எனக்கு உங்களை இந்த வேலையில போடல ஒரு துளி கூட விருப்பம் கிடையாது. அவங்க ஆர்டர் போட்டாங்க, நான் சொல்லிட்டேன். இப்போ அதுக்கு என்ன? இங்க பாருங்க, எனக்குமே மதன் மேலையும் அந்த நல்லசிவம் மேலையும் பயங்கர கோவம். என்ன அந்த மதனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு புதுசா எவ்வளவு வந்திருக்காள அவளை வீட்டுக்கு எஜமானியா மாத்திட்டானுங்க. நம்ம வச்சு என்ன ஏமாத்திருக்கானுங்க. நீ ஏன் இங்க இருந்து போயிட்டுடா, உனக்கு நல்லது. அப்புறம் முதலாளி என்ன பார்க்க மாட்டோம். இல்ல இல்ல, எப்படி உங்களுக்கு மதனை பிடிக்காதோ அப்படித்தான் எனக்கும். என்ன செய்ய, கூட இருந்ததுன்னு அவனுக்கு ஏதாவது பண்ண முடியும். இப்ப என்ன சொல்றா, இவன் நீங்க மட்டும் தான் மதனுக்கு வேண்டதா இருந்தீங்க, அந்த நல்ல சிவனுக்கு வேண்டதா இருந்தீங்க. இப்ப நானும் உங்க கூட சேர்ந்துட்டேன்னு சொல்ல வந்தேன். செருப்பு பிஞ்சிரும். ஏதோ பிச்சைக்காரிகளுக்கு உதவலான்னு பார்த்தா என்ன ரொம்ப தான் எதிர்றீங்க. உங்க புத்திக்காட்டி நீங்க இப்படி கஷ்டப்பட்டு நடக்கீங்க. நாங்க கஷ்டப்படுறோம்னு யார் சொன்னா? நாளை நான் சம்பளம் வாங்கும் போதே இவ்வளவு திமிருனா நீங்களாம் முதலாளியா இருந்தா எவ்வளவு திமிரா இருப்பீங்கடி. முதலாளியா இருக்குது எங்களுக்கு ஒன்றும் புதுசு இல்ல, அதே மாதிரி கூலியாளா இருக்குது எங்களுக்கு புதுசு இல்ல. இது எல்லாம் பார்த்த வயசுமா, எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துட்டேன். உன் கூட கூட்டு சேர்வன்னு பாத்தியா? ஏதோ உங்களுக்கு உதவலான்னு பார்த்தேன். இன்னும் உங்களை அடிமட்டத்துக்கு நடத்துவானுங்க பாருங்க. இதை விட மோசமான வேலையை நாங்க பார்த்துட்டு வந்துட்டோம். இது எங்களுக்கு ஒண்ணுமே இல்ல. போடி வந்துட்டா. எங்க செம்புலி அக்கா எடுத்து பிடிக்கிறதுக்கு எங்க செம்புலி அக்கா கிட்ட வந்து பேரம் பேசிக்கிட்டு இருக்கா. அடி சொருப்ப நாய. போடி வா. சிறுங்கடி, உங்களுக்குலாம் மொத்தமா வச்சிருக்க. அடச்சி வா. அந்த நல்ல சிவனையே நாங்க ஆட்டி படைப்போம், நீ எல்லாம் எனக்கு ஏமாத்துறோம். போடி. அந்த நல்ல சிவனே எங்களை பார்த்து பயந்துதான் ஒன்ன கூட வச்சிருக்கா. இவன் எங்க கிட்ட பேரம் பேச வரா. மூஞ்சில பேத்துறேன். வா. உழைச்சு தின்னுங்கடி, கொஞ்சமாவே உழைச்சு தின்னுங்க. சிறுங்கடி, சீக்கிரம் வாழ்க்கையில முன்னேறணும். ஏடி உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருக்குது? இருக்க நகை நட்டு பணம் சொத்து சுகம் தோட்டம் துறவை எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, சீக்கிரம் எல்லாத்தையும் ஒண்ணு சேருங்க. இனிமேல் என் பிள்ளைக்கு சாக்கிட்டு வேணும்னு அப்பா கிட்ட கேளு, அப்பா வாங்கி தரேன். ஆட்டுப்பைய போட்டுப்பைய என் பிள்ளைய எப்படி போட்டு அடிச்சான். அவன் ரத்தம் அடிக்க மாட்டான், யார் ரத்தம் இல்ல, அத்த மாட்டு பைய மாடு மாதிரி அடிச்சுட்டான். அவன் பெத்த புள்ளைய அப்படி அடிப்பானா, நாளைக்கு அவன் புள்ளையும் வளருவான்ல, அப்ப தெரியும் அவன் புள்ளைய அடிக்கானா இல்லையானு. அப்ப இருக்குடா உனக்கு. ஏய் தேன்மொழி, எடுத்தா கொடுக்க அடி அடின்னு என் மேல உள்ள வன்மத்தை புள்ள கட்டியா காட்டுன. இருடி, நீ எப்படி வாழ்றன்னு நானும் பார்க்க தானே போறேன். நீ சாப்பிடுமா, நீ சாப்பிட்டு சாப்பிடு. தங்கச்சி தம்பிக்குலாம் குக்கணும்ல, அவங்களுக்கு பறவை கொடுத்துக்கலாம், நீ சாப்பிடு. ஃபர்ஸ்ட் என் பிள்ளை சாப்பிடு. நீ வீணா அடி வாங்கிட்டு இல்ல. இங்க பாரு, வேற யார் கொடுத்தாலும் வாங்க கூடாது, அதுல அந்த ஆதிரா கொடுத்தா வாங்கவே கூடாது. அம்மா வாங்கிக்க சொன்னாங்க. அவளுக்கு உன் மேல அக்கறை கிடையாதுமா. இன்னொரு தம்பி இருக்க மாதிரி உங்க வீட்டுல, அவன் மேலதான் அக்கறை. அதனால அவ பேச்செல்லாம் கேட்காத, யாருக்கிட்டையும் வாங்க கூடாது. சரிப்பா, அப்ப இந்த சாக்கெட்ட பாப்பாக்கு தம்பிக்குலாம் குக்கட்டா? வேண்டாம் வேண்டாம், நீ மட்டும் சாப்பிடு. என் தங்கம், என் புள்ள, என் தங்கம், என் வயிறம், என் புள்ள இருக்க அழக பாரு. இனிமேல் நீ அப்பா கூட இருக்கணும்னா, நீ அப்பா புள்ளதான், நீ அப்பா கூட தான் இருக்கணும். அப்பா புள்ள, என் தங்கம், என் வயிறம். நீங்க அப்ப என் கூட இருப்பீங்களோ? ஆமா, இனி அப்பா எப்பவும் உன் கூட தான் இருப்பேன், யாருக்காவும் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன். அப்பா உன் கூட விளையாடுவேன், அப்பா சீக்கிரம் ஆபீஸ் போயிட்டு வந்துருவேன், என் பிள்ளைய எங்கேயாவது வெளியில கூட்டு போவேன், என் பிள்ளைய அழகா வாழ வைப்பேன், பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுப்பேன். பெரிய ஸ்கூல்ல கூட சேர்க்கட்டோம்யா, பெரிய ஸ்கூல்ல சேர்க்கணும், பிள்ளைக்கு கார் வாங்கணும், பிள்ளைக்கு சைக்கிள் வாங்கணும்ல. என் பிள்ளைய அழகா ஆடம்பரமா வளர்க்கணும். நான் வாழாத வாழ்க்கையெல்லாம் என் பிள்ளைய நான் வாழ வைக்கணும். இங்க இருந்தா அது நடக்குமான்னு தெரியலையே. என் பிள்ளைய நான் தனியா கூட்டிட்டு போனதா என் பிள்ளைய நான் ஜான் ஜான் வாழ வைக்க முடியும். சீக்கிரம் இங்க போயிட வேண்டியதான். என் பிள்ளை கூட்டிட்டு நான் எது கிளம்பிடுறேன். என் தங்கம், அப்போ உன்னை பெரிய இடத்துல படிக்க வைக்க, அப்போ உன்னை சூப்பரா நீ கேட்டதெல்லாம் எல்லாம் வாங்கி கொடுப்பேன்னா, ஷூ வாங்கி கொடுப்பேன், அதுவும் ஒரு ஜோடியில விதமா. என் பிள்ளை சும்மா செல்வ செழிப்புல வளர்க்கணும். இங்க பாரு, கயிற்று விட்டு பிள்ளை மாதிரியா இருக்கா, மதிய என் பிள்ளை மாதிரியா இருக்கா. எப்படி இருக்கா பாரு என் பிள்ளைங்க. இங்க இந்த சையை வளர்க்க முடியாது, இவன் தசை மாறா, இது சரிப்படாது. என் தங்கம், அப்பா முத்தம் கூட. செல்ல குட்டி, என் வயிறு குட்டி, என் தங்க குட்டி. அப்பாக்கு முத்தம் கூட.
அந்த ஹாஸ்பிட்டலே தேன்மொழி பேர்ல திரும்ப வந்திருக்கு. இது மெயில். இப்ப என்ன பண்ண போற? இத்தனாம் தேதி கூட நீ வந்து ஆஜராகலன்னா அடுத்த 5 வருஷத்துக்கு நீ டாக்டர் ஆக முடியாதுன்னு மெயில். இது டாக்டர் அசோசியேஷன்ல இருந்து அன்னைக்கு முக்கியமான மீட்டிங் வச்சிருக்காங்க. அதுதான் நீ எனக்கு மறைச்சிருக்க. இப்படி ஆஜரா கொண்டு ஹாஸ்பிட்டல் இவ பேர்ல மாத்துவான்னு எனக்கு எப்படா தெரியும்? சரி, இவ்வளவு நாள் வீட்டுல இருந்தா இன்னும் கொஞ்ச நாள் வீட்டுல இருக்கட்டும் நான் நினைச்சேன். இப்படி ஒரு வில்லங்க வரும் எனக்கு எப்படா தெரியும்? தேன்மொழி கையறை போச்சு தெரியும்ல. அவ இத்தனை நாள் பட்ட பாடு எல்லாம் தூள் தூளா போச்சு. எனக்கு அதை நினைச்ச வேண்ட வேதனையா இருக்கு. நான் ஏதோ ஒண்ணு நினைச்சு செஞ்சு அது இப்படி வந்து முடியும் எனக்கு எப்படா தெரியும்? இப்ப என் நிம்மதியா போச்சுடா. ஒருவேளை இந்த மெயில் வந்திருக்குன்னு அன்னைக்கு அவகிட்ட சொல்லிருக்கணுமோ? சொல்லியிருந்தா உடனே அவன் டெல்லிக்கு போயிருக்கணும். அங்க முக்கியமான ஆபரேஷன் சொல்லி அங்க எங்கன்னு போடுவாங்கடா. அவ எப்படா இங்க சந்தோஷமா வாழ்வா? நான் அப்படி தாண்டா யோசித்துட்டேன். குழந்தை, ஃபேமிலி, புள்ள படிப்பு, ஏன் வேலை, அம்மா பார்க்கணும், எல்லா கடமையும் எனக்கு இங்க இருக்குது. நம்ம வேலை இன்னும் புள்ள பால் குடிய மறக்கல. அவன் பச்சை புள்ள எல்லாத்தையும் விட்டு அவன் எந்த காட்டுக்குள்ள எந்த நாட்டுல கொண்டு தூக்கி போடுறாங்களோ, எந்த மாநிலத்தை தூக்கி கொண்டு போடுறாங்களோ, போனா 1 வருஷம் 6 மாசம் கழிச்சுதான் வர முடியும். திரும்பி வந்து பார்த்தா அவன் எந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும்? புள்ள பால் குடிய மறந்துருப்பான். புள்ள இது ஸ்கூலுக்கு போயிருக்கோம், நான் டூட்டிக்கு போயிருவேன். அவன் வாழ ஆசைப்பட்டு அந்த கொஞ்ச நாள் வாழ்க்கையும் வாழ முடியாம போயிருக்கும். நான் அப்படியே நினைச்சுதான் இந்த மெயில மறைச்சேன். ஒருவேளை இந்த மெயில் வந்துட்டுனா அவன் மனசு கடந்து உறுத்தும். ஐயோ போனோம் இல்லையா, சரி போவோமா, இரு மனசா இருப்பா, இங்க சந்தோஷமா அவன் இருக்க முடியாது. அதனால தான் நான் மறைச்சேன். இப்படி பின்னாடியே ஒரு வில்லங்க வரும்னு எனக்கு எப்படி தெரியும்? இப்ப என்ன பண்ண? தேன்மொழிக்கு தெரிஞ்ச என்ன மன்னிக்க மாட்டா, சத்தியமா மன்னிக்க மாட்டா. அவ அதுக்கா இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு படிச்சா. என்னன்னு எப்பேற்பட்டாது படிச்சிருந்தேன் அவளுக்கு ஊண்டுதலா இருந்ததே. சேர்மா அவர் ஆத்மா கூட மன்னிக்காது. எனக்கு இப்ப என்ன பண்ணனே தெரியல. என் நிம்மதியா போச்சுது. பேசாம எல்லா உண்மையும் நான் தேன்மொழி கிட்ட சொல்லிடட்டுமா? அப்புறம் இந்த ஜெயராஜ்க்கு கல்யாணம் நடக்காது. பரவாயில்லையா? என்னால அவகிட்ட உண்மையா இருக்க முடியலடா. குற்ற உணர்ச்சியா இருக்கு. நான் அவளுக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டோம்னு எனக்கு தோணுது. உனக்கே தெரியும் நான் எதுவுமே வேணும்னு செய்யல. அவளுக்காக பண்ணேன். அது இப்படி வேலையா முடிஞ்சு போச்சு. இப்ப என்னால அவன் முகத்தை பார்க்க கூட முடியலடா. அவ கெரியரையே நாசம் பண்ணிட்டேன்னு அவளை பார்த்தாலே எனக்கு பாவமா இருக்கு. நான் பெரிய தப்பு பண்ணிட்டோம்னு எனக்கு தோணுடா. இல்லடா, நான் நடந்தேன் அவட்ட சொல்லி மன்னிப்பு கேட்க போறேன். என்னால குற்ற உணர்ச்சியோட அவ கூட வாழ முடியாது. பரவாயில்லடா, என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் அவகிட்ட சொல்ல போறேன். மன்னிச்சா சந்தோஷம், மன்னிக்கலையா அவ மன்னிப்பு கிடைக்கிற வரைக்கும் அவ காலில் விழுவேன். இல்ல, எதுக்கும் ஜெயராஜ் கல்யாணம் முடியட்டும். ஏன்டா ஒருவேளை கோபப்பட்டு வீட்டு விட்டு வெளியில போயிட்டானா ஜெயராஜ் கல்யாணம் அப்படியே நின்றோம். சத்தியமா ஒரு கல்யாணம் பண்ணவே மாட்டாரு. அப்புறம் யாருமே சந்தோஷமா கல்யாணத்தை நடத்த முடியாது. தேன்மொழி இல்லாத ஒரு கல்யாணமா? அவ ஏற்கனவே இந்த வீட்டுல எந்த ஃபங்க்ஷன் நடந்தாலும் நான் இல்ல அப்படின்னு வேதனைப்பட்டு இருக்கா. இப்ப அதுக்கேற்ற மாதிரி இது நடந்துரும். அவ ஜெயராஜ் கல்யாணத்தோட சந்தோஷமா இருக்கட்டும். எல்லாரும் மாதிரி அவளும் சந்தோஷமா இருக்கட்டும். முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம உண்மை சொல்லிடலாம். நம்ம ஒண்ணும் வேலைக்கு அவ கெரியரை கெடுக்கலையே. நீ அவ நல்லா இருக்கும்னு நினைச்ச, அவ சந்தோஷமா இருக்கும்னு நினைச்ச, அவ உன் கூட இருக்கும்னு நினைச்ச. இது காதல் தான், தப்பு இல்லையே. அவளுக்காக பண்ண. ஆனா இப்படி ஒரு வில்லம் வரும் நம்ம நினைக்கவே இல்ல. இருந்தாலும் அவ கெரியரை போச்சடா. சரி விடு, அவ புத்திசாலி. ஏதாவது கண்டிப்பா ஏதாவது ஆப்ஷன் இருக்கும், அவ கண்டுபிடிச்சிருவா. ரொம்ப பயமா இருக்குடா. ஒருவேளை அவ என்ன மன்னிக்காம போயிட்டானா? சரி, அவ வயிற்றுல ஒரு குழந்தை இருக்கு, அப்படி அப்படி பண்ணுவா. இங்க பாரு, புள்ள வயிற்றுல இருக்குது, இது வேண்டாத வேலை பாத்துறாதுன்னு. இன்னும் புள்ள தங்கி முழுசா 2 மாசம் ஆகல, ஏதாவது வேண்டாத வேலை பாத்துறாத. அதான்டா எனக்கும் பயமா இருக்கு. அன்னைக்கு மாடு வெட்டினது இருந்து அவ கொஞ்சம் சரியில்லை, ஒரு மாதிரி தான் இருக்கா. டாக்டர்கிட்ட கேட்டேன்டா, அதான் நீ ரொம்ப பயந்துருக்கா. இன்னொன்னு அவ டாக்டர்னால மனதைரியத்தினாலதான் அவ குழந்தைக்கு எதுவும் ஆகலன்னு டாக்டர் சொன்னாரு. இருந்தாலும் அவளும் ஒரு பொண்ணு தானே, மாடு மட்டும் வந்தானே பயந்துட்டா. வேற ஒண்ணும் இருக்காது இல்ல? இல்ல, நான் ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி செக் பண்ணிட்டேன். குழந்தை நல்லா ஆரோக்கியமா தான் இருக்கு. சரி சரி, இந்த டாக்குமெண்ட் பத்தி வீட்டுல யார்ட்டும் பேச வேண்டாம். அம்மா கிட்ட சொல்லிடு. அம்மா கிட்டயா? அம்மா கிட்ட சொன்னதான் முடியும். சரி சரிண்ணே, கல்யாணத்துக்கு எப்படி 5 லட்சம் ஆகும் போலுக்கு. நான் என் ஃப்ரெண்ட்கிட்ட சொல்லி வச்சிருந்தேன், போய் வாங்கிட்டு வரேன். டே, என் பைக் ஒன்று இருக்குல்ல, அதை போட்டுரு. அப்ப நீ எதுல போவியா? எவ்வளவு தாண்டா நம்மளும் கடன் வாங்க முடியும்? பரவாயில்ல, ஸ்டேஷன்ல ஒரு பைக்கு கிடக்குல, அதை எடுத்துக்கிட்டேன். அவன் ஸ்டேட்டஸுக்கு சரிப்பட்டு வருமா? என்னடா ஸ்டேட்டஸ் விடு, குடும்பத்துக்கு முன்னாடி அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. என் வண்டியை போடு, கொஞ்சம் அமௌண்ட் கிடைக்கும். என்னங்க? என்ன என்ன குழந்தை இருக்கா? என்ன? பாப்பா, அப்பா கூப்பிட்டாங்க பாரு, என்ன நீ பாரு. அவ இருக்கட்டும், இப்ப என்ன நீ சொல்ல முடியாது சொல்லு. அவளுக்கு தெரியாம எதுவும் இருக்க வேண்டாம் சொல்லு. அப்படி நமக்குள்ள எந்த ரகசியம் வந்துட போறது இல்ல சொல்லு. சரி, அப்புறம் உங்க இஷ்டம், எனக்கு ஒண்ணும் இல்ல. கல்யாணத்துக்கு விக்கியும் பொண்ணு தரையும் தான் மாத்தி மாத்தி கடன் வாங்கிட்டு கிடக்கானுங்க. அதுக்கு இப்ப கூட 5 லட்சம் ரூபாய் தேவைப்படும் நினைக்கிறேன். அத்தை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வேலை இல்ல, தேவையில்ல வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. அதான் கையில போனா இல்லைன்னு தெரியல, சிம்பிளா முடிக்க வேண்டியது தானே. உங்ககிட்டயும் கொஞ்சம் அமௌண்ட் இருக்கு, என்கிட்டயும் கொஞ்சம் அமௌண்ட் இருக்கு, ரெண்டையும் போட்டு கொடுக்க வேண்டியது தானே. உன் வேலைக்கு இது ஒன்று பார்த்துட்டு போ. எங்க இது நம்ம வீடு, கையில பணம் இல்லைன்னா பரவாயில்ல, உங்ககிட்டயும் இருக்கு என்கிட்டயும் இருக்கு. அது போக தீபாவளி போனஸ் வந்து உங்ககிட்டயும் இருக்கு என்கிட்டயும் இருக்கு. அதை வச்சு ஜாம் கல்யாணத்தை நடத்தலாம். கொடுக்க வேண்டியதுன்னு உன் வேலைக்கு இது ஒன்று மட்டும் போய். இங்க பாருங்க, நம்ம கிட்ட பணம் இருக்குன்னு அத்தைக்கு நல்லா தெரியும். வச்சுக்கிட்டே கொடுக்காம இருந்தா அவங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க?
பொத்திக்கிட்டு உள்ள போ. என்ன பொத்திக்கிட்டு உள்ள போடி. வந்துட்டோம். பணத்தை கொடு. பிரித்தாரோட பிரபு. பாரு, அப்பா உனக்கு பெரிய பங்களா வீடு எடுத்தாரு. என் பொண்ணை மகாராணி மாதிரி வாழ வைக்கணும். பெரிய பங்களால தான் வாழ வைக்கணும். காசு பணம் வேணும், காசு பணம். இனி எல்லாமே என் பொண்ணுக்கு மட்டும்தான். கல்யாணத்துக்கு துணிமணிக்கே ஒரு அமௌண்ட் ஆகி போச்சுது. இன்னும் தாலி கொடி எடுக்கணும். அந்த பிள்ளைக்கு கையில போறதுக்கு ஒரு காப்பாவது எடுக்கணும். பெத்தவங்க வேண்டான்னு வந்திருக்கா. பெத்தவங்களும் இல்ல. நம்ம தான் கொஞ்சமாவது நகை போடணும். இப்போ நகை தான் பெரிய பிரச்சனையா இருக்கு பாத்துக்க. இப்போ பெரிய அமௌண்ட் அங்க இடிச்சு போச்சு. சிம்பிளா நம்ம கிட்ட இருக்க நகை போட வேண்டியதானம்மா. ஐயா, இந்த பிள்ளைகிட்ட இந்த நகைலாம் அந்த பிள்ளைல படிப்புக்கு போயின்னு போயிடுச்சுது. ஆளுக்கு 5 பவுன் 10 பவுன் தான் வச்சிருக்காளுவ. அதை போய் எப்படியா வாங்க முடியும்? அந்த பிள்ளைல உழைச்சி வரைக்கும் வாங்கின நகை நட்டு அதை எப்படி நம்ம இவளுக்கு வாங்கி போட முடியும்? ஒரு காப்பு, ஒரு கம்மல், தாலி கொடினா கூட 10-12 பவுன் வந்துருது பாத்துக்க. என்ன செய்ய, ஒரு பவுன் இருக்க வரைக்கும் 12 பவுன் சாதாரண விஷயம் இல்ல. இப்ப பெரிய அடியே அங்கதான் இருக்கு. துணிமணில ஒரு அமௌண்ட்டை போட்டாச்சு. சரிம்மா, ஒரு 5 லட்ச ரூபாய் நான் எப்படியாவது புரட்டிடுறேன். சரியா, அவன் பொண்ணு தெரியும் 2 லட்ச ரூபா போட்ட போயிருக்கான். எனக்கு ஒரு ஆபரேஷன் வருது. அது மட்டும் கிடைச்சிட்டுனா கூட கொஞ்சம் தந்துருந்தேம்மா. சரியா, அது கிடைக்கட்டும். கிடைக்க வாய்ப்பு இருக்கு. கிடைச்சிச்சுன்னா கூட 2 லட்ச ரூபாய் கிடைக்கும். நான் உடனே போட்டு விட்டுருந்தேன் அக்கௌண்ட்ல. சரியா, இவன் வேற வயலுக்கு 2 லட்ச ரூபா வேணுமா? காத்துல வாழைப்புள்ள செஞ்சு போச்சான், கம்பு நடணுமா? ஏன்னா முதல்ல இந்த கம்புல என்னாச்சுது இருக்குது. அந்த கம்பு பத்தல. எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வாழை போட்டிருக்கேன். கம்பு ஒண்ணு 60-70 ரூபா சொல்றாங்க. அதான் பெரிய அடியா இருக்கு. போன மாசம் விக்கிதான் கடனை வாங்கி தந்தான். இதுக்கு மேலேயும் அவன் தலையில கடனை கட்ட முடியாது. சரிண்ணா, என் அக்கௌண்ட்ல செலவுக்கு ஒரு 50,000 ரூபாய் போட்டிருந்தேன். அதை வேணா எடுத்து தாரேன். வேண்டாம், திடீர்னு நீ அங்கங்க போட்டு இருக்கும். போக்குவரத்துக்கு என்ன பண்ணுவ? இல்ல வேணாம்ல, நீ படிச்சவன் 4 இடத்துக்கு போவ. காசு இல்லாமையா போய்கிட்டு இருப்ப. நம்ம வீட்டுல தான் பண தட்டுப்பாடு எப்பவுமே இருக்குமே. அதை நான் பாத்துக்கிறேன் விடு. அவன் தருணி, அவன் கழுத்துல ஒரு செயின் கிடந்துச்சு. அதை வித்து தாரேன்னு சொன்னான். தருண் கழுத்துல கிடந்ததா? ஆமாடா, அவன் தருண் கழுத்துல கிடச்சுல ஒரு 3 பவுனுக்கு போட்டிருந்தானே. அவன் பொழுத்துல செஞ்சு போட்டான்ல, அதான் அதை அட வைக்க முடியாது, வித்து தாரேன்னு சொன்னான். போதும், இந்த வருஷம் வயக்கடிச்சலுக்கு அது போதும். காலேஜுக்கு நான் போட்டு போறேன்னு சொன்னதுக்கு தர மாட்டேன்னுட்டாங்க. ஓ, வித்து கொடுக்க போறீங்களா? நமக்குன்னு இருக்குது அந்த செயின் மட்டும்தான். அதுக்கானே அவன் தருண் பிள்ளைக்கு ஒரு கையில ஒரு பிரேஸ்லெட் கிடந்துச்சு. அவன் விக்கி ஒரு வளையல் செஞ்சு போட்டானே, அந்த வளையலும் சப்பி போச்சுன்னா எல்லாத்தையும் கொடுத்து பிறக்கி வித்துற வேண்டியதான். யாருக்குள்ளது யார் விக்கிறது? எப்படி விற்க போறீங்களா? தெக்கூட்ல தானே இருக்கீங்க, நான் போறேன். அத்தை, தெக்கூட்டுக்கு போயிட்டு வரேன். ஏமா, அங்க அப்படியே கையில் இருப்பா, அதை கொஞ்சம் வர சொல்லிருமா? சரி. சின்ன பிள்ளைக்குள்ள வளையலா? ஆமாயா, நம்ம வீட்டு சின்ன பிள்ளைக்கெல்லாம் போட்டோமே வளையலே, மோதிரம், கைச்சேனே எல்லாம் சப்பி நெறிஞ்சு போச்சு. அந்த புள்ளையில கையிலேயே போட்டுருந்துச்சா, இனி அதை போடவும் முடியாது. வீட்டுல இருந்தாலும் வேஸ்ட். அதான் விக்கும் பொண்ணு தெரியும், அவளத்தையும் அழிச்சு எல்லா பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு காப்பு, ஒவ்வொரு மோதிரம், ஒரு சின்ன செயின் செஞ்சு போடணும்னு சொல்லியிருக்கானுவ. அழகிக்கு செய்யும் போது இந்த பிள்ளைகளுக்கும் சேர்த்து செஞ்சிருவான். அதான் பழச பூரி என்கிட்ட கொடுத்துடலான்னு முடிவு பண்ணிருக்கானுவ. ஆமாடா, அதெல்லாம் வித்துற வேண்டியதான். புதுசா இந்த பிள்ளைகளுக்கு செஞ்சு போட்டுறது. கல்யாணத்தோட புதுசா போட்ட மாதிரி இருக்கும்ல. அதுவும் சரி, நானும் பிள்ளைங்களுக்கு ஏதாவது செஞ்சுட்டு வரணும்னு நினைச்சேன். கையில கல்யாணத்துக்கு கொடுக்கணுமே தான் செஞ்சுட்டு வரலாமா? வேண்டையா, நீ கல்யாணத்துக்கு இவ்வளவு கொடுக்க போற, அதே பெரிய விஷயம். என்னம்மா ஐயா, உனக்குன்னு எதுவுமே சேர்த்து வைக்கல. உனக்குன்னு 2 வருஷத்துல கல்யாணத்தை முடிக்கணும். அதான் என்ன பண்ணணும்னு தெரியல. அதான் அண்ணமா இருக்கானுங்க, பாத்துக்கிடுவாங்கம்மா. உனக்கும் பொண்ணு தர மும்பரமா பொண்ணு தான் பாத்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு திருப்தியே வரலையா. உனக்கு அழகா பொம்மை மாதிரி பொண்ணு இருக்கணுமா? அதாவது தம்பி பொண்ணாட்டி போனா அவ்வளவு அழகா இருக்கணுமா பாக்கிறதுக்கு. பார்த்து அத்தனையும் சலிச்சுக்கிட்டு இருக்கான். ஒரு 100 இடத்துல பாத்துருப்பான்டா. வீட்டுக்கு யார் வந்தாலும் சரி, பாக்கணும் சரி, பொண்ணு இருக்கான்னு தான் கேட்கான். சரிம்மா, எனக்கு டயர்டா இருக்கு, நான் கொஞ்சம் தூங்குறேன். அண்ணன் ரொம்ப சும்மா கிடந்துச்சு, நான் போய் தூங்குறேன். அவ தேன்மொழிதான் இருந்தா. பெட்டெல்லாம் விரிச்சு போட்டுட்டேன். பிள்ளைலாம் ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. வரப்ப தூங்குனதான் உண்டு. நல்லா தூங்கி இந்த நைட்டு கச்சன்னு இருக்கும் வீடு. தூங்க முடியாது. போய் இப்பவுமே கொஞ்சம் தூங்கிருங்க. பிள்ளை தொட்டில எல்லாம் கலத்திட்டேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீட்டாவும் ஆக்கிட்டேன். நல்லா உள்ளுக்குள்ளோடி போட்டுட்டு தூங்கிருங்க. சரி, ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்ததா சரியா இருந்துச்சு. சரிம்மா, ஏமா நான் தூங்குதேன். என்ன? சரிடா, நீ போ, நீ தூங்கு. இவங்க எங்க போனாங்க? பைக்க விக்கக்கு போயிருப்பான்னு நினைக்கிறேன். அது முதே சொல்லிட்டு இருந்ததானே யாராவது வாங்குவாங்க. திடீர்னு வித்தா அரைங்குறை மாலை கேட்பானுங்க. பாப்போம், கல்யாணத்துக்கு 5 நாள் இருக்குல்ல, அதுக்குள்ள எவனாவது கேட்க மாட்டான். ஏதாவது ஆப்பிள் ஏதாவது போட்டு விட வேண்டியதானே? போட்டிருப்பானுங்க நினைக்கிறேன். பாப்போம். சரிம்மா, அவன் பீரோல இருந்து ஒரு 2000 மட்டும் எடுத்துட்டு வா. நான் கொஞ்சம் உரம் வாங்கணும், வாங்கிட்டு வந்துருந்தேன். சரி. பாட்டி, ஏய் என்ன இப்பதான் வரியா? வாமா, 2 நாள் கழிச்சு தான் வருவேன்னு சொல்லியிருந்தேன். ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணேன். 2 நாளைக்கு அப்புறம் பார்த்தா வர முடியாது. அதான் உடனே புக் பண்ணி வந்துட்டேன் பாட்டி. வேற கல்யாணத்துக்கு வர முடியாம போயிட்டுனா என்ன சிங்கப்பூர்ல எப்படி இருக்குது? இருக்குது. ஏமா, ஏற்பட்டு வந்து ஒத்தலையா வர? இல்ல பாட்டி, என் கூட வேலை
எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிருக்க வேண்டியதுதானே? பண்ணல, இறங்கின உடனே பண்ணேன். மாமாவும் விக்கி மாமாவும் வெளியில எங்க நிக்கதான் சொன்னாங்க. சரிம்மா வா, உள்ள போய் ரெஸ்ட் எடுப்போம். இல்ல பாட்டி, முத எல்லாரையும் பாத்துட்டு வந்துடுறேன். அம்மா அம்மா வரல எங்க? எல்லாம் வேலைக்கு போயிருக்காங்கம்மா, சாயங்காலம் தான் வருவாங்க. 6-7 மணி ஆயிரும். வேலைக்கு போறாங்களா? ஆமாமா, வேலைக்கு போவாங்கம்மா. சாயங்காலம் 7 மணி ஆயிரும். அப்ப வீட்டுல யாருமே இல்லையா? புள்ளையிலே ஸ்கூலுக்கு போயிருக்கு. அவ தமிழரசி மட்டும் வீட்டுல இருந்தா. அவளை நேத்து அப்பா அடிச்சு விட்டான், அதனால இன்னைக்கு போகாம இருக்கா. தம்பிலாம் அவன் ஸ்கூலுக்கு போயிட்டானாமா, அவன் 4 மணிக்கெல்லாம் வந்துருவானு. சரிப்பா, நான் ஸ்கூல்ல போய் அவளை கூட்டிட்டு வந்துடுறேன். அவளை பார்க்க ஆசையா இருக்கு. பாட்டி, நான் ஸ்கூலுக்கு போயிட்டு அவளை கூட்டு வந்துடட்டுமா? சரிம்மா, ஒரு நாள் தானே, கூட்டிட்டு வா. அவனுங்க கொஞ்சம் பொருள் எல்லாம் வாங்கிட்டு சொன்னானுங்க, வாங்கிட்டு வந்திருக்கேன். அதான். சரி வா, அப்பா கூட்டு போறேன். நானும் உரம் வாங்க தான் போறேன். போறல விட்டுட்டு போறேன். சரிங்கப்பா. வீடு அப்படியே தான் பாட்டி இருக்கு. இனிமேதாம பெயிண்ட் கிண்ட அடிக்கணும். ஒருத்தருக்கும் லீவு இல்லையா, அப்படியே கிடக்கு. சுண்ணாம்பெல்லாம் கலக்கி வச்சிருக்கானுங்க. இந்த நல்லா அடிப்பானுவேன். சரி பாட்டி, நான் வீட்டை சுத்தி பார்த்துட்டு நான் அப்படி பிள்ளைல கூட்டு வந்துடுறேன். எப்படி இருக்க? எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் மாமா. நல்லா இருக்கேன் மாமா. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நானும் இன்னைக்கு தான் டெல்லியில இருந்து வந்தேன். அப்படியா? நீ இன்னும் 2 நாள் கழிச்சு வரதா தானே வீட்டுல எல்லாம் சொன்னாங்க. ஃப்ளைட் டிக்கெட் கிடைக்கல மாமா, அதான் உடனே புக் பண்ணி வந்துட்டேன். கடைசி நேரத்துல கிடைக்கலன்னு என்ன பண்ண முடியும்? அதுவும் சரிதான். எத்தனை நாள் லீவு? 15 நாள் மாமா. அப்போ ரிட்டர்ன் எப்போ? கல்யாணம் கொஞ்சம் 2 நாள்ல கிளம்பிட வேண்டியதான். கொஞ்சம் ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்கு, இங்க தஞ்சாவூர் வரைக்கும் போகணும். அதுக்காக தான் கொஞ்சம் முன்னக்கூட்டியே வந்தேன். தஞ்சாவூருக்கா? ஆமா, நாங்க கொஞ்சம் ஸ்டூடெண்ட் எல்லாமே வந்திருக்கோம். தஞ்சாவூர்ல கொஞ்சம் ப்ராஜெக்ட் விஷயமா போக வேண்டியிருக்கு. ஓ சரி சரி. என்ன சிங்கப்பூர் செட் ஆயிட்டா இப்படி? நல்லா பிடிச்சிருக்கு. நல்ல ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஸ்டாஃப், நல்ல கம்பெனி. நல்லா இருக்கு மாமா, நல்லா இருக்கு. ஹாஸ்டல்ல தானே தங்கி இருக்கா? இல்ல மாமா, ரூம் எடுத்தா தங்கியிருக்கேன். அது கிட்டத்தட்ட கம்பெனில நிறைய பேர் இருக்காங்க. கூட வேலை பார்க்குற ஸ்டாஃப் நிறைய இருக்காங்க. நம்ம ஊர் பசங்களா வெளியூர் பசங்களா வெளிநாடா? நம்ம ஊர் பையங்க 2 பேர் இருக்கானுங்க. அப்புறம் சென்னை ஒரு பொண்ணு, பெங்களூர்ல ஒரு பொண்ணு இருந்தா, அப்புறம் மும்பை பொண்ணு ஒண்ணு. ஓ எல்லாம் ஒண்ணா தங்கி இருக்கீங்களா? ஆமா மாமா, அங்க ரூம் கிடைக்கிறது கஷ்டம், அதனால எல்லாரும் ஷேர் பண்ணிக்கிட்டோம். அபார்ட்மெண்ட் ஒரு ஃபிளாட் எடுத்து நாங்க 7 பேர் தங்கி இருக்கோம். பசங்க 3 பேரு, பொண்ணுங்க 5 பேரு. அப்படியா? ஆமா மாமா, நீங்க நல்லா இருக்கீங்கல்ல? நல்லா இருக்கேன். அப்புறம் சரி மாமா, நான் வரேன். பிள்ளைங்களை பார்க்க போனோம். நான் வரேன் மாமா. எப்படிதான் பொண்ணு தரையும் விக்கி எல்லாத்தையும் புரட்டி பறக்கி செய்ய போறானுல தெரியல. வாமா கையில வா. என்னத்த கணக்கு பார்த்துட்டு இருக்கீங்களா? ஆமாமா, கணக்கு பார்த்தாலும் ரொம்ப இடிக்கதான் செய்யுது. நகை நட்டு செய்ய வேண்டியிருக்க, பெரிய அமௌண்ட் அங்க இழுத்துட்டு போகுது. உங்ககிட்ட ஏதாவது இருக்காமா? சரிம்மா, உங்ககிட்ட இல்லனா பரவாயில்ல. என்கிட்ட பணம் இல்லத்த. ஐயோ பரவாயில்லம்மா, இருக்கட்டும் பரவாயில்ல இருக்கட்டும். சும்மா கேட்டுதான் பார்த்தேன். இவங்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. என் புருஷன் தானே இருச்சவாயன். வரட்டும், வெளியில தானே போயிருக்கான், வருவான் வீட்டுக்குள்ள. நான் உன்கிட்ட இருக்குன்னு நினைச்சிட்டேம்மா. சரி இப்ப பரவாயில்ல, இருக்கட்டும் இருக்கட்டும். என்னம்மா? பர்சனலா ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி உங்க அக்கௌண்ட்டுக்கு 10 லட்சம் ரூபாய் போட்டிருக்கேன். என்னம்மா சொல்ற? என் ஃப்ரெண்டு பேர்ல தான் அக்கௌண்ட் இருக்குது. அந்த அக்கௌண்ட்ல இருந்து உங்க அக்கௌண்ட்டுக்கு நான் கிரியேட் பண்ணிட்டேன். உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டேன். யாருக்கும் நான் கொடுத்தேன்னு தெரிய வேண்டாம். இல்ல இவங்களுக்கும் சேர்த்துதான், கிஷோருக்கும் தெரிய வேண்டாம். அப்படி நான் கொடுக்க கூடாதுன்னு இருக்கேன். அத்தை, உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டேன். நீங்க நகையை எடுங்க. மீதி ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நான் போட்டு விட்டுறேன். நீ இவ்வளவு செஞ்ச பாரு, அதே போதும். அதை தப்பா நினைச்சுக்கிடாதீங்க, நீங்க செய்யுங்க. நான் அவ்வளவுதான் அந்த அக்கௌண்ட்ல போட முடிஞ்சதே. இல்லைன்னா நான் கூட கொஞ்சம் போட்டு விட்டுருப்பேன். இதுக்கு மேல நான் போட்டாலும் இன்கம் டேக்ஸ் அது இதுன்னு யாருக்கு எப்படின்னு விசாரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு தான் நான் போட்டு விடல. கையில கொஞ்சம் பணம் இருக்கு, அதையும் தந்துடுறேன். சரிம்மா, தப்பா நினைச்சுக்கிடாதீங்க. புரியுதுமா? பாரு, நான் இப்ப வேண்டான்னு சொன்னா உன் மனசு உடைஞ்சிரும்.
இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏற்பாடு பண்ணியும் வேண்டான்னு சொல்லிட்டாங்களேனே. நான் வேண்டான்னு தான் சொல்ல நினைச்சேன். ஆனா உன்னை காயப்படுத்தின மாதிரி ஆயிரும். வேண்டாம், உனக்கு இந்த வீட்டில் எல்லா உரிமையும் இருக்கு. நீ கூட நான் வாங்கிக்கிடுறேன். அத்தை, சரிங்க அத்தை, நான் கையில கொஞ்சம் பணம் இருக்கு, அதையும் போட்டு விட்டுறேன். சரிம்மா. அப்புறம் பொண்ணு தர பைக்கு வைக்க போறேன்னு கேள்விப்பட்டேன். வேண்டாம், அவன் அந்த பைக்கு ஒன்று தான் அவனுக்கு அழகு. இந்த பிள்ளைங்க வச்சு சுத்திட்டு இருப்பான். வித்துட்டா இன்னொன்று எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போதைக்கு அவனால எடுக்கவும் முடியாது. வேண்டாம், அவனை விற்க வேண்டாம்னு சொல்லிருங்க. சரிம்மா. சரித்த, நான் கொஞ்சம் வீட்டில் வேலை கண்டுச்சு பார்த்துட்டு வரேன். தேன்மொழி குழம்பு வச்சுட்டாளா? இல்ல, அவதான் குழம்பு வச்சுட்டு இருக்கா. ஆனா அவளுக்கு அவ்வளோ வைக்க தெரியாது. ஆனா இந்த மாதிரி நேரத்தில் அவதான் வைக்கிறா. பரவாயில்லம்மா, இப்போ கொஞ்சம் நல்லா வைக்கிறா. இந்த மாதிரி நேரத்தை செய்யணுமே, அதான பெரிய விஷயம். வீட்டில் யாரும் இல்லை, இழுத்து போட்டு செய்யலாம்மா. சாப்பிடலான்னு தான் வந்தேன். சரித்த, நான் போய் சாப்பிட்றேன். சரி, சாப்பிடுமா போ. அப்பா, ஒரு பெரிய பாரமே குறைஞ்சிட்டேன். இந்த பையில என்ன பண்ணுவானுங்க ஏது பண்ணணும் பயந்துகிட்டே இருந்தேன். 10 லட்ச ரூபா கிடைச்சிருக்கு. 5 போனாது செஞ்சிடலாம். சோப்பா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. தாலி குடிக்காத ஆயிட்டுதே, அது போதும். பாவம், பொண்ணு தரையும் விற்கும். பைசாக்காக ஓடிட்டு கிடந்தானுங்க. இந்த புள்ள பெரிய பாரத்தை குறைச்சிட்டா. 10 லட்ச ரூபா சாதாரண விஷயமா? அவன் கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கானே, அதையும் மீறி போட்டு விட்டுருக்கா. இப்போதான் கொஞ்சம் மூச்சு விட முடியுது. அப்பா.